வெல்கம் டு லக்ஷ்மி உஷா வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம டாக்டர் அப்துல் கலாம் எஸ்ஸே படிக்கலாம். வாங்க பார்ப்போம். டாக்டர் अब्दुल कलाम का जन्म 15 अक्टूबर 1931 को रामेश्वरम में हुआ. டாக்டர் அப்துல் கலாம் அக்டோபர் 15ஆம் தேதி 1931 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். உன்கா பரிவார் பகு சாதாரண பரிவார் தா. அவருடைய குடும்பம் மிகவும் எளிமையான குடும்பம். आपके एक अध्यापक का नाम शिव சுப்பிரமணியம் ஐயர் தா. அவருடைய ஒரு ஆசிரியரினுடைய பெயர் சிவசுப்பிரமணியம் ஐயர். ஏக் தின் ஒரு நாள் அவர் சிடியா கே பாரே ஒரு பறவையை பற்றி படா ரஹே தே பாடம் நடத்தி கொண்டிருந்தார். 45 மினிட் தக் பாட் படாயா. 45 நிமிடங்கள் வரை அவர் அந்த பறவையை பற்றி பாடம் நடத்தி கொண்டு இருந்தார். மாத்திர 3 பச்சே சமஜ் நஹி சக்தே தே. 3 குழந்தைகளுக்கு மட்டும் அந்த பாடத்தை புரிந்து கொள்ளவில்லை. அத்தியாபக் நே ஆசிரியர் உன்கோ அவர்களுக்கு சமுத்திர தட்பர் லேகையே அவர்களை கடற்கரைக்கு கூட்டி சென்றார். உன்ஹே சம்ஜாயா கி சிடியாமே ஜீவன் ஹோத்தாக. அங்கு அவர்களுக்கு பறவைகளுக்கு உயிர் இருப்பதால் தான் பறக்கிறது என்பதை புரிய வைத்தார். அப்துல் கலாம் கோ இசுசே பிரேரணா மிலி. அப்துல் கலாமிற்கு இதனால் படிப்பதில் ஆர்வம் கிடைத்தது. ஷிட்சகோं की मदद से ஆசிரியர்களுடைய உதவினால் உன்கோ மனோபல் மிலா அவருக்கு படிப்பதற்கு மனதைரியம் கிடைத்தது. உன்கா ஸ்வப்ன அவருடைய கனவுகள் எல்லாம் சாக்கார் ஹுவா நிறைவேறியது. கலாம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தே தே. அப்துல் கலாம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் என்ற கோர்ஸ் படித்தார். பிறகு இஸ்ரோவில் ராக்கெட் இன்ஜினியரிங் கா கோர்ஸ் கர்த்தே தே. ராக்கெட் இன்ஜினியரிங் என்ற பாடத்தை படித்தார். உஸ்கே பாத் அதற்கு பிறகு அங்கேயே காம் கர்த்தே தே வேலை செய்தார். வே கர்த்தே தே கி ஹமாரே ஜீவன் மே 3 व्यक्ति बहुत मुख्य हैं. நம்முடைய வாழ்க்கையில் 3 மிகவும் முக்கியமானவர்கள் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். வே மாதா பிதா और குரு हैं. அவர்கள் அம்மா அப்பா மற்றும் தெய்வம். டாக்டர் அப்துல் கலாம் விஸ்வ கே சர்வஸ்ரேஷ்ட வைஞானிகோ மே ஏக் हैं. அவர் உலகத்தின் தலைசிறந்த அறிவியல் அறிஞர்களுள் ஒருவர் ஆவார். பாரத் சர்க்கார் நே உன்கோ கயி சம்மான் தியே हैं. இந்திய அரசாங்கம் அவருக்கு நிறைய விருதுகளை வழங்கியிருக்கிறது. வே பத்மபூஷன் பத்ம விபூஷன் और பாரத் ரத்னா हैं. பத்மபூஷன் பத்ம விபூஷன் மற்றும் பாரத ரத்னா என்பது அந்த விருதுகளாகும்.